Hi guys, welcome to another episode of Park the Bus. அண்ட் என்னடா ரொம்ப நாளாக வந்து வீடியோ போடல ஆளக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். வேலைக்கு போகணும் வர சீன் கட்டாதரா, நாங்களும் போவோம். இந்த வாரம் வந்து கண்டிப்பாக வீடியோ போட வேண்டிய ஒரு கட்டாயம். அண்டு கரெக்டாக வந்து நம்மளோட யூசிஎல் ப்ரிவியூவும் வந்து அமைஞ்சிருச்சு. ஸோ அதனால் யூசிஎல் பற்றி தான் பேச போகிறோம். அண்ட் எஸ்பெஷலி யூசிஎல் குவார்டர் ஃபைனல்ஸோட ப்ரிவியூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. அண்ட் ஃபார் தட் ஐம் ஹரிஷ் அண்ட் ஐம் ஜாயின்ட் பை கார்வேந்தன் அண்ட் தர்ஷன். அண்ட் கரெக்டாக வந்து ஒரு பார்சலோனா ஃபேன், ஒரு ஆர்சனல் ஃபேன், ஒரு பிஎஸ்ஜி ஃபேன் 3 பேரும் இருக்கும். ஒரு பேன் ஃபேன் அந்த மாதிரி வந்ததுன்னா கண்டிப்பாக 4 ஃபிக்ஸ்சர் பற்றி பேசியிருக்கலாம். பட் கண்டிப்பாக நாங்கள் இப்போது 4 ஃபிக்ஸ்சர் பற்றி பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி 3 பேர் இருக்கிறதுனால வில் பி டாக்கிங் அபவுட் ஆர் ஃபிக்ஸ்சர்ஸ். கொஞ்சம் எலாபரேட்டாக ஒரு இன்சைட் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு வாட் எவர் வாஸ் த ரீசெண்ட் அப்டேட்ஸ், இன்ஜுரி அப்டேட்ஸ் எல்லாம் அதை பற்றிலாம் பேசிட்டு அண்ட் வாட் ஆர் அவர் ஹோப்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த video. The content or the agenda for this video is going to be that. So with that we'll just talk about the first game, that is PSG versus Aston Villa. And also correcta nanu Karvendan last 2 weeks back video போட்டிருந்தோம். And Darshan, since he is joining us after a long time, I'm starting with Darshan, and Darshan is also a PSG fan. So PSG versus Villa பத்தி பேசி அப்படியே will start. சொல்லு Darshan, எப்படி ரெட் ஹாட் PSG are taking on Villa? ஒரு மாதிரி மிஸ்மேட்ச் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. வில்லா என்னதான் ஒரு நல்ல ஃபுட்பால் ஆடி இருந்தாலுமே எனக்கு வந்து வில்லா வர்சஸ் பிஎஸ்ஜியாக இருக்கட்டும், வில்லா வர்சஸ் பேன் எந்த டீமாக இருந்தாலுமே ஒரு ஒரு மிஸ்மேட்ச் மாதிரி ஈஸியாக பிஎஸ்ஜி ஆர் பேன் வந்து வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஜஸ்ட் சேயிங் பேன் ஃபார் எக்ஸாம்பிள் பிகாஸ் தேர் a big team. So yeah, so just give me your thoughts on that. ஸோ வந்துட்டு ஆஸ்டன் வர்சஸ் பிஎஸ்ஜி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐ திங்க் எங்கள் ஸ்டேடியமில் நடக்குது. அதுக்கு வச்சு தான் வில்லா பார்க்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க் தி பிரின்ஸில் முடிச்சுட்டு ஸோ இது பார்க்கும்போது நான் நேற்று லீக் வந்து இஷ்டம். கூகுளில் சர்ச் பண்ணுங்க ரவுடி பிளேஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க, என்ன வருதுன்னு சொல்லுங்க தம்பி. ரவுடி பிளேஸ் இன் Paris, நடிச்சிருக்கேன். France, அடிங்க தம்பி. ஆல்வோ France, ஏலு உண்மையில PSG. இனிமேல் அதை ஓவர் கட்டி வச்சாச்சு. இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது யூசிஎல் மட்டும்தான். ஸோ வி ஹேவ் தி ரைட் பிளேயர்ஸ் இருக்காங்க இப்போ கரண்ட் ஸ்குவாட்ல. ஸோ எல்லாருமே கிளிக் ஆகிறாங்க இந்த டைம் பார்த்துட்டு. ஸோ ஓவரால் பார்க்கும்போது வி ஆர் குட் டீம். ஆஸ்டன் வில்லா வந்துட்டு 7 games அன்பீட்டன். ஸோ பேலஸோட 4-1 தோத்தாங்க ஃபெப்ல. அதோட 7 match தோக்கவே இல்லை. ஸோ தே ஆல்சோ ஹேவ் நிறைய குட் பிளேயர்ஸ், நிறைய ஃபார்வர்ட். இல்ல எனக்கு ஒரே ஒரு யூசிஎல் ஃபோக்கஸ்ன்னு சொன்னீங்களே, இது ஆரம்பத்து லீகெல்லாம் நீங்க ஃபோக்கஸே பண்ண மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். வந்து யூசிஎல் அதுக்கு அதோட கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? சொல்லுங்க. பட் ஆக்சுவலி fine. Congratulations PSG on winning the title. ஃபார்மர்ஸ் லீக் எதுக்குடா கங்க்ராச்சுலேஷன்ஸ். கர்மா என்ன இப்படி நாறுது? குறாலா மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. சொல்லாங்க நீ லீக் ஜெயிச்சுட்டு சொல்றாங்க. சரி சொல்லு. So apart from this, Unai Emery, the ex-PSG manager, so I think 8 to 9 years கழிச்சு இப்போதான் திரும்ப வராங்க. ஸோ அதுவும் இல்லாமல் ஸோ they have good attacking options and தலைவன் வரான். So he's coming back. ஒரு ஆட்டத்தை போட்டு தான் போவான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஸ்டேட்மெண்ட் விட்டா சொன்னான். அவன் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னான், அது செமையா இருந்துச்சு. லைக் வந்து நாங்க பிஎஸ்ஜி போறோம், ஆக்சுவலி எல்லாத்துக்கும் என் மேலதான் கண்ணு இருக்கும், ஸோ எனக்கு தான் ப்ரெஷர், என் டீம்மேட்ஸ்க்குலாம் ப்ரெஷர் இல்லை அப்படின்னு மாதிரி சொன்னான். அது வந்து உண்மையிலே செம கோல்டா இருந்துச்சு. என்னடா லைக் ஒரு கான்பிடன்ஸோட இதுல வந்து அப்படியே ஷைன் ஆகுறானே அப்படின்னு. கான்பிடன்ஸா என்ன அரகன்ஸா எது என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் பார்க்கும்போது ஓகே ஃபைன், தலைவன் ஏதோ சம்பவம் பண்றான் அப்படின்னு நினைக்கிறேன். Rashford going and Asensio coming back.
ஜாலி தான். ஆக்சுவலி ஐ ஸ்டில் திங்க் நாங்க தான் ஃபேவரட்ஸ். ஸோ கன்சிடரிங் எங்கள் பிளேஸோட ஃபார்ம் பார்க்கும்போது we will surely go through. ஸோ பார்ப்போம். பட் எனிதிங் கேன் ஹேப்பன். தட்ஸ் இட். ஏன்னா நான் இனிஷியலி சொன்ன மாதிரி இது வந்து பிஎஸ்டி ஆர் த ஃபேவரட்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் இந்த ஃபிக்ஸ்டர் வரும்போதே தெரியும். அண்ட் வாட் எவர் இப்போ வில்லா வின்னா இட்ஸ் டெஃபினெட் வில்லா ஆர் அ குட் டீம், பட் இஃப் தே வின் இட் கோயிங் டு பி an upset only in my eyes. In the panel's eyes it's going to be an upset only, and I don't think Villa are going to win this game. Maybe they can prove me wrong. So அதை சொல்லி முடிச்சுட்டு அப்படியே we'll just jump on to the if no one else has anything to talk about PSG and Villa, we'll just jump on to the next game. Another or a good game, Barca versus Dortmund, and Barcelona are flying as of now, and they haven't lost a game in 2025. And also Dortmund in the league Bundesliga-லயே போய் சஃபர் ஆறாங்க, 8th பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ லீக் வந்து பிஎஸ்ஜி ஒரு மாதிரி ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா டாட்மண்ட் வேற மாதிரி ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க அந்த லீகை. பட் அகெயின் they want to sniff anything out, it has to be in UCL only, but I don't think how is it going to happen. Dortmund are last year's winner, runners up, not winner, runners up. So yeah, Karvendran is going to talk because he's a Barcelona fan. So Karvendran is going to give his thoughts on Barcelona. It's like if Barca lose, apna, it's like it is going to take something very big. Big? வெரி பிக் Thing for Dortmund to happen. ஏதாவது நடக்கணும் அந்த மாதிரி. பட் அதர் தேன் தட் எனக்கு லூஸ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. நான் இன்னொரு வந்து ஃபேட்டிக்னு சொல்லலாம். ஸோ ஹவு வெல் த பிளேயர்ஸ் வந்து ரெக்கவர் ஆஃப்டர் ஸ்ட்ரெச் ஆஃப் கேம்ஸ் ஓவர் இயர். ஸோ கடைசியா ஒரு கேம்லலாம் 64 ஹவர்ஸ்க்கு அப்புறம் முடிஞ்சு 64 ஹவர்ஸ்ல அடுத்த கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் விளையாண்டுருக்காங்க. They didn't complain yet. They didn't say about they were like pretty upset about the scheduling of like any other person would do. But yeah, I mean அப்படியே விளையாடுறாங்க. தோத்தா தானடா கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, தோத்தா கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. எக்ஸாக்ட்லி. ஏன்னா இல்ல நேத்தும் பெட்டிஸ் கூட லிட்டரலா பாத்தீங்கன்னா ஒரு பினிஷிங்ல வந்து அந்த ஒரு எப்பவுமே அந்த பால்ல நார்மலா வேற கேம்ல நல்லா பினிஷ் பண்ணிடுவாங்க. யூசுவலி இட் வாஸ் அப்படிதான் இருக்கும். என்னமோ தெரியல, நம்ம ஒரு மாதிரி மென்டலாவே ரொம்ப டயர்ட் ஆயிட்டானுங்க, என்னன்னே தெரியல. இட் வாஸ் வெரி ஆஃப் ஃபைனல் தேர்ட்ல. அதான் சொல்றேன், லெட்ஸ் சி. ஃபர்ஸ்ட் கேம் வந்து இங்கதான் இருக்கு, நான்ஷிப்ல ஹோம் கேம் எங்களுக்கு. அடுத்த கேம் வந்து அவனுக்கு கோட்டைக்கு போனோம். நாங்க ஏற்கனவே அவனுக்கு இதுல ஜெயிச்சிட்டோம், 3-2 ஜெயிச்சிருக்கோம். பட் ஸ்டில் தேர் அட்டாக்கிங் பவர் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி பவர்ஃபுல். பட் டிஃபென்ஸ் இஸ் ஆக்சுவலி weak. Yes. அத நாங்க ட்ரை பண்ணுவோம் மோஸ்டா. Okay. Nothing else in Barca. So yeah, adding to that, first game PSG Villa வந்து I would like to add 3 players each, players to watch out அப்படினா வில்லால வந்து Asensio, Rashford and Emi Martinez. Oli Watkins is also a good shout. And PSG ல வந்து I would say the midfield is really good. Joao Neves and who is the other guy? Vitinha, Joao Neves, அதுக்கப்புறம் விங்ல Kvaratskhelia. These are the 3 players that I would say are the players to watch out. Actually சொல்லு. நான் வந்து விட்டினியாவோட இன்னொருத்தனை சொல்லுவேன்னா டெசர்பியூவை சொல்லுவேன். ஸோ இஸ் த பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். கண்டிப்பா எதிரே கமர்ஸ் சப்ஸ்டிட்யூட் இல்லாட்டி வில் ஸ்டார்ட். ஓகே, டெசர்பியூ இஸ் த கை தட். இன்னொருத்தங்கள நம்ம மறக்கறோம், வில்லால வந்து மார்கன் ராஜர்ஸும் நல்லா இருக்கும். அவனே நம்ம வந்து மறந்துருக்கோம். மார்கன் ராஜர்ஸ், see apart from these 3 names na Morgan Rogers வந்து எனக்கு ஆரம்பத்துல இருந்து கன்சிஸ்டன்சியா ரொம்ப கன்சிஸ்டன்ட்டா ஆடிட்டு இருக்கான். சோ அதனால நான் FPL வந்து இந்த வருஷம் அதான்டா ஃபாலோ பண்றதால எனக்கு தெரியும் மார்கன் ராஜர்ஸ் எடுத்துட்டு இருக்கறனால எனக்கு கன்சிஸ்டன்ட்டா பாயிண்ட் வருது. அப்ப தெரியுது ஓகே பையன் வந்து கன்சிஸ்டன்ட்டா தான் விளையாடுறான் அப்படின்னு. சோ ஐ ரெஸ்பெக்ட் தட். ஒரு லா லிகா ஃபேன் ஆஸ்டன் வில்லா பிளேயர் பத்தி பேசுறானாலே கண்டிப்பா FPL தான் இருக்கும். அதனால அதுவும் இந்த வாட்டி FPL வந்து ரொம்ப கன்சிஸ்டன்ட்டா விளையாண்டு எல்லாரும் சொன்னாங்க நீ ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி தான் இருப்போம், கடைசியில டிசிபேட் ஆயிரும். ஆனா இந்த வாட்டி அப்படி இல்ல, விளையாண்டே இருப்போம். ஒருத்தன் போடுவான் குரூப்ல, சார் FPL டெட்லைன் சார் அப்படின்ட்டு. ஓகே
எஸ் ஸோ தட் இஸ் another topic for yeah. another day. அண்ட் பேர்சலோனா வந்து we all know பெட்ரி, யமால் அண்ட் ரஃபினா, these three என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நான் பார்சலோனா வாட்சராக நான் வந்து ஐ வில் நேம் தீஸ் த்ரீ பிளேயர்ஸ். ஆப்வியஸ்லி தெர் அதர் பிளேயர்ஸ், லெவன்டோஸ்கி, குபார்சி, அவன்லாம் இருக்காங்க, பட் தீஸ் த்ரீ ஃபார் மீ. அண்ட் டாட்மண்ட் பற்றி பேசும்போது இந்த குரூப் ஸ்டேஜஸோட கோல் ஸ்கோரர், அதாவது லீடிங் கோல் ஸ்கோரர் வாஸ் குரெசி இஸ் ஸ்ட்ரைக்கர் டாட்மண்ட். தென் அதேமி as always. இவங்க ரெண்டு பேரை தவிர I don't think yes these three. So ஆக்சுவலி ஸ்லாட்டர்பெக்கும் சொல்லலாம். சோ அவங்க நல்ல டிஃபெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நான் ஒரு அதுதான் அட்டாக் மைண்டடா ஒரு நான் தான் சொன்னேன்ல, இல்ல கேம் சேஞ்சர்ஸ். இப்போ see defenders need to defense only wins championship, but ஒரு play to watch out, ஒரு கேம் சேஞ்சர் அப்படினா you will pick from midfield and attack. அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொன்னேன். obviously there are good people, so good players. So இது முடிச்சிட்டு we'll just jump on to the next game, Bayern versus Inter. Since we don't have any Bayer or Inter fans in this panel, we'll just do a quick review. Obviously Bayern are leading the Bundesliga and they're expected to win the Bundesliga. அதே மாதிரி Inter Milan are not leading as Inter Milan leading தானோ? Inter Milan leading. Yes leading. Yeah, Inter 4 Milan points lead. ஆமா. So Inter Milan எனக்கு தெரிஞ்சு right now வந்து 4 டீம் வந்து ட்ரிபிளுக்கு இது பண்றாங்க. சரி 3 டீம் நினைக்கிறேன், 3 டீம் ட்ரிபிளுக்கு இது பண்றாங்க. பாரிஸ் 4 டீம், ஐ மீன் ரியல் மேட்ரிட் இன்க்ளூட் பண்ணீங்கனாலுமே 4 டீம் டோட்டலா ட்ரிபிளுக்கு எய்ம் பண்ற. ஆமா ஆமா லைக் யா வில்லா. ஆனா பயனை பத்தி பேசணும்னா மெயினா பேச வேண்டியதுன்னா இப்போ அவங்களோட இன்ஜுரி கிரைசிஸ் தான் பேசணும். ட்ரிபிளுக்கு போட்டி போட்டுருந்தாங்க ஃபெப்ரவரிக்கும். லிவர்பூல் ஃபெப்ரவரிக்கும் தட்டுங்க அவங்கள பத்தி இன்னொரு நாள் பேசுவோம். எப்ப பார்த்தாலும் வருஷமா இருந்தாலும் இந்த குவார்டர் வந்துருவானுங்க, அப்புறம் காணாம போயிருவானுங்க. அதான் So Bayern வந்து பாவம், unfortunately they lost Alphonso Davies-உம் முசியாலா மெக்கானோ. கரெக்ட் பண்ணிக்கோங்க அத. மெக்கானோ. ஓகே அவன் அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டா வந்து மியூசியலா ரொம்ப அப்செட்டிங். பட் நியூ இயர் இல்ல அது ஆல்ரெடி. ஸோ அது ஒன்று இருக்கு. ஸோ அவனுங்க இதுதான் பிரச்சனை. ஆனா இன்டர்ல அந்த மாதிரி கிடையாது. இன்டர் இஸ் சம்ஒன் லைக் அவங்க வந்து they are pretty disciplined in their approach and their game. Result வந்து they'll try to grind it out, even though their football is not aesthetically pleasing to watch. They'll grind out the result. அது மட்டும் இல்லாம அவங்க ஃபார்வர்ட்ஸும் சரியான ஃபார்ம்னு சொல்ல மாட்டேன். ஸோ பிகாஸ் ஒரு கோல்ஸ் அடிக்கிறாங்க, நீ மிஸ் பண்ற சான்ஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தா they should have scored more goals. நீ அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க. பட் அந்த அளவுக்கு கரெக்ட் தான். பட் I mean I'm not sure கிளினிக்கல், அதான் சொல்றேன், கிளினிக்கலா இருக்காங்க இந்த மாதிரி அதிகமா கோல் ஸ்கோர், அதான் ஏஸ்தட்டிக்கலா பார்க்கும்போது கோல் ஸ்கோரிங் அதிகமா வைக்கிறாங்க அப்படின்னு அது நம்ம டர்ம் பண்ண முடியாது. பட் somehow they can grind out results, they can defend deep, they can be very disciplined in that aspect. Their midfield is strong. வாயிலே வர மாட்டேங்குதுங்க அவன். அப்புறம் you have Barella as well, மிகிட்டாரியன், நல்ல மிட்ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. இருக்காங்க. டிஃபென்ஸ்லி யூ ஹேவ் தட் லாங்கர், ஐ மீன் டாலர் கை, ஐ டோன்ட் நோ. சரி விடு, பேர் வரலனா விடு. வரலைனா விட்டுருங்க. சரி விடுங்க பாய், சரி விடுங்க. அதான் மறந்துட்டேன். சரி, அவன் செம இதா இருக்கானுங்க. ஸோ Inter is a pretty disciplined team in that aspect. Yes. அப்போ சோ இதுல வந்து பேனுக்கு வந்து ஒரு எட்ஜ் இருக்கு, பிகாஸ் கன்சிடரிங் கேன் இவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ பேன் ஒன்றும் டம்மி அட்டாக்லாம் இல்லை. மூசியால போனாலுமே they still have players to back it up. He has come out. சானே வந்து ஃபார்ம் கொண்டான்னு சொன்னாங்க, நல்லா ஆடுறான் அப்படின்னு சொன்னாங்க. Hopefully he does better. Yeah. So apart from that there is only one more game probably. என்ன பொறுத்த வரைக்கும்
the biggest game of this quarterfinals. சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க. Arsenal versus Real Madrid. கூப்பிடுங்கடா மேட்ரிட், வாங்கடா மேட்ரிட்னு கத்திட்டு இருந்தீங்கல்ல ஒரு 2 சீசனா. நான் கத்தவே இல்ல. செப்டம்பர் மாசமே தெரிஞ்சு போச்சு எந்த நிலைமையில போகுது. bring me Madrid. US Madrid அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல. So Arsenal versus Real Madrid. ஆர்சனல் பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் பெருசா இல்ல. they also have some injury concerns, especially attack வந்து ரொம்ப bleak-ஆ இருக்கு. And Saka's return has boosted the team, but still the thing is Real Madrid have a considerably weaker defense compared to their attack. Arsenal have a considerably weaker attack compared to the defense, so it is going to be a game between Madrid's attack and Arsenal's defense only. Arsenal வந்து இந்த season they are the second best defensive team amongst the 38 teams. Inter the best defensive team, Arsenal the second in terms of goals conceded and clean sheets சொல்றேன் நான். ஸோ எனக்கு வந்து நான் முன்னாடிலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறதான், ஆர்சனலோட டிஃபென்ஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, அஃபென்ஸ் மேலே எனக்கு சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. அதனால லாஸ்ட் வீடியோல அப்படிதான் சொன்னீங்க, அடுத்த வீடியோல வந்து கேப்ரியல் இன்ஜுரி ஆயிட்டான். ஆமா இன்ஜுரி ஆயிட்டான், பட் ஓகே இருக்காங்க ஓரளவுக்கு அப்படி கவர் அப் பண்றதுக்கு இருக்காங்க. பட் இஃப் ஆர்சனல் கலாஃபியோரி, கிவியோர் அவனுக்கு இந்த இன்ஜுரின்னு சொன்னாங்க நேஷனல் பிரேக்ல, நல்லா தான் இருக்கான் அவன், மைனர் இன்ஜுரி. ஆமா. அதுக்கப்புறம் ஸோ baseline is if Arsenal were to get a result of Madrid, either a win or draw, it is completely trusted upon Arsenal's defense only. Raya and the 4 defenders are going to do the job for Arsenal more than Saka or Havertz or Trossard. So at this point it's a big game only, and after 2006 Arsenal and Real Madrid are facing each other in the UCL. அந்த கேமுமே வந்து ஒரு 1-0 2 across 2 legs 1-0 Arsenal won. So I think we'll have more content to talk about the match after the game, before the game preview வந்து I think இல்ல சிம்பிள் வந்து என்னன்னா, இப்போ ரியல் மேட்ரிடோட ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் டயமண்ட் இருக்கானுல்ல, அவனுங்களை பைபாஸ் பண்ணாலே can actually win. Yes, considering their defensive flaws, if you are able to, your midfield is able to bypass them, then you have huge chances. நீ பாத்தீங்கன்னா ஆர்சனல் one of the most physically strong team. நீ பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து நல்ல physical. இல்ல அதுதான் சொல்றேனா, என்ன ப்ராப்ளம்னா இங்க வெர்டிகாலிட்டி ப்ராப்ளம் இருக்கு. அதாவது you know people sometimes in a big pictures, big ஒரு big environmentல இருக்கும்போது sometimes players tend to get frightened to pass it through the line. So அப்போ ப்ராப்ளம் என்னன்னா, அதுல ஒருத்தன் பண்ணாலே ஒரு கான்ஃபிடன்ஸ் எல்லாத்துக்கும் வந்துருன்னு வச்சுக்கோங்க. நார்மலா அட்டன் பண்ண அந்த ஒருத்தன் தான் இது பண்ணாகும். ஸோ அந்த விஷயத்துல வந்து ரியல் மேட்ரிட் ஆர்சனல் ஹாஸ் டு டூ சம்திங் லைக் தட் டு ஓவர்கம் ரியல் மேட்ரிட். ஸோ இவன் யோசிச்சுட்டு இருப்பான், ஹென்ரி போட்ட மாதிரி சாக்கா ஒண்ணு போடணும். வாய்ப்பே இல்ல எனக்கு இப்பே தெரியும். அப்புறம் கார்னர் போயிட்டு கொடியை பிடிச்சி இப்படி கை காமிச்சிட்டு நடக்காது, நடந்தா ஓகே பட் நடக்காது. ஸோ the first game is at Emirates and so I'm expecting Arsenal to draw the match at least. Apart from that, this is the basic preview, but as I said, after the game we might have a lot of things to talk, but before the game we can only cover so much, and I think we have covered all the important points about the 4 teams and the 4 games. So if there's anything else, please give us the feedback or through the comments, and we'll discuss about that in the next game. So if no one else has any other points, this is the end of the podcast, or short and sweet on our podcast from our side. Thank you guys and keep cheering. Thank you Karvendran and Darshan for the participation. Thank you. என்னடா பாக்குற, என்னடா போய் சப்ஸ்கிரைப் பண்றா.